மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது 6th மேக்ஸில் டேர்ம் 3 வந்தாச்சு. இந்த டேர்ம் 3ல் மொத்தம் 5 யூனிட் இருக்குது. அந்த 5 யூனிட்டில் உங்களுக்கு ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு யூனிட் மென்சுரேஷன் டாபிக் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். 6th தேர்ட் டேர்மில் இருந்து தான் மென்சுரேஷன் டாபிக் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு 2 டாபிக் பேசிக்கானது. ஒரு பின்னம் ஃப்ராக்ஷன் வேல்யூ அப்படின்னா என்ன, மிக்சடு ஃப்ராக்ஷன் கலப்பினம்னா என்ன, தகுப்பினம் தகாபினம்னா என்ன, 2 பின்னங்கள் அதை கூட்டுறதா என்ன பண்ணணும், கழிக்கிறதா என்ன பண்ணணும், பெருக்கிறதா என்ன பண்ணணும், கலப்பு பின்னத்தை எப்படி நம்ம தகாபினமாக மாற்றலாம், இந்த மாதிரி கான்செப்டில் ரொம்ப ரொம்ப பேசிக்கான சின்ன சின்ன நம்பர்ஸ் கொடுத்து அங்கே நிறையா ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்ஸ் தெரியாதவங்க இதை நீங்கள் பார்க்கலாம். நான் ஒவ்வொரு கான்செப்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்தடுத்தது நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த யூனிட்டில் இந்த டேர்மில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான யூனிட்னா இந்த தேர்ட் யூனிட் தான், சுற்றளவு மற்றும் பரப்பளவு. இந்த கான்செப்டில் 3 ஷேப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ மென்சுரேஷன் 2Dயில் 3 ஷேப். ஃபஸ்ட் என்னென்னா சதுரம் பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் செவ்வகம், அதுக்கு அடுத்தது செங்கோணம், முக்கோணம். இதை பற்றி இந்த 3 ஷேப் பற்றி இங்கே அதோட சுற்றளவுனா என்ன, பரப்பளவுனா என்ன, எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஃபார்முலா வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும். அதுக்கடுத்து இதுலேயும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் யூனிட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம பின்னங்களோட கூட்டல் கழித்தல் இதான் பார்ப்போம். அதே போல் பின்னங்களோட பெருக்கல் வகுத்தல் இதையும் நம்ம பார்ப்போம். ஸோ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் தகா பின்னம்னா என்ன, கலப்பு பின்னம்னா என்ன, அந்த மாதிரி கலப்பின்னம் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த பேசிக்லாம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி சிம்பிளிஃபிகேஷன். நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த மாதிரி பின்னங்கள் கான்செப்ட் வச்சு கொடுப்பாங்க, சுருக்குக இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். அதே போல் நம்ம எங்கெங்கெல்லாம் பின்னம் அப்படிங்கிறது வருதோ அங்கெல்லாம் நம்ம இந்த 2 பின்னத்தை பெருக்கல் மல்டிபிள் பண்ண சொன்னால் என்ன பண்ணணும், ஆட் பண்ண சொன்னால் என்ன பண்ணணும், அதே போல் சப்ராக்ட் பண்ண சொன்னால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லா கான்செப்டையும் நம்ம தெரிஞ்சுக்கோம். முக்கியமாக எந்த மாதிரி கண்டிஷனில் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், எந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம எல்சிஎம்மோ ஹெச்எஃப்ஓ எதையும் கண்டுபிடிக்க தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு பேசிக் கான்செப்ட்லாம் கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பின்னம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 3/4ன்னு சொல்கிறோம். அப்போ மேலே இருக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்குது, கீழே இருக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்குது. அப்போ ஒரு பின்னத்தில் மேலே இருக்கிறத தொகுதின்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறத பகுதின்னு சொல்லுவோம். இப்போ தொப்பி அப்படின்னா மேலே நம்ம தலைக்கு மேலே தானே போடுவோம். அப்போது தொகுதி அப்படிங்கிறது மேலே இருக்க பார்ட்டு, பகுதி அப்படிங்கிறது கீழே இருக்க பார்ட்டு. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே 3 அப்படிங்கிறது தொகுதி, 4 அப்படிங்கிறது பகுதி. இது நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ரேஷியோ வேல்யூ இப்போ A/Bன்னு இருந்துச்சுன்னா அதை A/B நம்ம எழுதிக்கலாம், பின்ன வேல்யூ. ஸோ இங்கே முக்கியமாக ஒரு ஷார்ட்கட் நீங்கள் கற்றுக்குவீங்க. என்ன ஷார்ட்கட்னா உங்களுக்கு பின்னங்களோட இந்த சமமான பின்னம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சமமான பின்னம் இதையும் நீங்கள் இங்கே கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது பெரிய பின்னம் என்ன, ஒரு 2-3 பின்னம்லாம் கொடுத்துட்டு அதில் பெரிய பின்னம் என்னன்னு கேட்பாங்க, சிறிய பின்னம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து முக்கியமாக ஒரு 3-4 பின்ன வேல்யூலாம் கொடுத்துட்டு அதை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எது சின்ன பின்னமோ அதுலேருந்து ஆரம்பித்து பெரிய பின்னம் நம்ம எழுதணும். அதே போல் இதுக்கு ஆப்போசிட் அப்படியே இறங்கு வரிசையில் எழுதுக, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இந்த பெரிய பின்னம், சிறிய பின்னம், இந்த மாதிரி அதே போல் சமமான பின்னம், இந்த எல்லா கான்செப்டுமே ரேஷியோலையுமே வரும். அப்படியே அந்த பின்னங்கிறப்பல சமமான விகிதம் என்ன, சமமான ரேஷியோ என்ன, பெரிய ரேஷியோ என்ன, சிறிய ரேஷியோ என்ன, ரேஷியோ ஒரு 2-3 கொடுத்துட்டு ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுன்ட்டு அப்படியே பின்னம்ங்கிற கான்செப்ட் இல்லாமல் ரேஷியோங்கிறது கொடுப்பாங்க. இங்கேயும் யூஸ் ஆகும். ஸோ பேசிக்ஸ் தெரிஞ்சவங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அடுத்தடுத்தது பார்க்கலாம். இன்கேஸ் பேசிக் தெரியாதவங்க எனக்கு அந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்டு, சுருக்க பார்ட்லாம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, பின்னங்கள் கலப்பு பின்னம் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க என்ன முக்கியமான பாயிண்ட்டோ அதை மட்டும் பார்ப்போம். எக்ஸாம்பிளும் நம்ம தேவையானது அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம், ப்ராக்டிஸ் சம்ஸும் நம்ம பார்த்துக்கலாம்.
இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இப்போ நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்ல, இங்கே என்ன நம்ம தெரிஞ்சுக்கோம், சமமான பின்னம் நம்ம தெரிஞ்சுக்கோம். அப்போ சமமான பின்னம் கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன, இவங்க சொல்லியிருக்கிறது இதுதான். கொடுக்கப்பட்ட பின்னத்தின் சமமான பின்னத்தை கண்டறிய அப்பின்னத்தின் தொகுதி மற்றும் பகுதியை, தொகுதினா என்னன்னு சொல்லியிருக்கேன், பகுதினா என்ன சொல்லியிருக்கேன், அதை ஒரே எண்ணால் பெருக்க வேண்டும். இதுதான். இப்போ எக்ஸாம்பிள் 1/2 இதோட சமமான பின்னம் என்னன்னு கேட்டால், இதை நம்ம காமனாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2/4ன்னு வரும். இதே நம்பரை 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3/6ன்னு வரும். அப்போ இந்த மாதிரி காமனாக ஒரே நம்பராலே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், பகுதியையும் தொகுதியையும். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதுதான் பேசிக்காக சமமான பின்னம் அப்படிங்கிறதுக்கு. இப்போ இங்கே பாருங்கள், அவங்க 3/4க்கே வந்து சமமான பின்னத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவோம், 3/4ங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அதை ஃபஸ்ட்டு 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 6, 8ன்னு வரும். இதவே நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9, 12ன்னு வரும். இது 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 12, 4 16. இந்த மாதிரி வேல்யூ போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரே நம்பரால் நம்ம தொகுதியையும் பகுதியையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். இது பேசிக்கானது தான். இப்போ இங்கே இந்த கேப்பே நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதுக்கு என்ன வரும்னு கேட்பாங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் தான். இப்போ 3ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 9, 3. அப்போ அதே 3ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணோம்னா 15. இதுதான். ஸோ அதே போல் தான் இங்கேயும். இப்போ கீழே இருக்க வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணணும். 7ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 28, 7 28. ஸோ அப்போ எந்த நம்பரை 4ஆல் மல்டிபிள் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு 16 கிடைக்கும். 4 16. அப்போ மேலே இருக்க அந்த பாக்ஸில் 4ங்கிறது தான் வரணும். இந்த மாதிரி நம்ம எங்கிட்டு பாக்ஸ் கொடுத்தாலும் அதுக்கேற்றாப்படி நம்ம அழகாக யோசித்துக்கலாம். இப்போ 3 × 5 தான் 15. அதே போல் எதை நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணணும், 2 5 10. இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் கவனிங்க. இந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க. 2/3, 1/6 மற்றும் 4/9 ஏறு வரிசையில் அமைக்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி 2 3 பின்னங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏறு வரிசையில் அமைக்கிறதுக்கு 2 விதங்களில் நம்ம ஏறு வரிசையில் அமைக்கலாம். மெத்தட் என்ன அப்படின்னா, கீழே இருக்க நம்பருக்கெலாம் எல்சிஎம் எடுத்துக்கணும். அப்போ 3 6 9க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 18ங்கிறது வரும். ஓகே, இப்போ நீங்கள் தனித்தனியாகவே கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். 18ங்கிறது வரும். அப்போது நம்பர், அதாவது கீழே வந்து 3ன்னு இருந்துச்சா, 3ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 18, 6. அப்போ அதே 6ஆல் தான் மேலே நம்ம மல்டிபிள் பண்ணோம். அப்போ 6 12. நெக்ஸ்ட் கீழே 6 இருக்கா, 6ஓட இப்போ இது 18 நோட் பண்ணிடுங்க. எதை மல்டிபிள் பண்ணால் 18, 3 மல்டிபிள் பண்ணால். அப்போ மேலே 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். 1 3 3. நெக்ஸ்ட்டு இங்கே 18 எல்சிஎம் வரும். 9ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 18, 2. அப்போ மேலே நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ண 8. இப்போ கீழே உங்களுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னாவே மேலே இருக்கிறதுலே எது சின்ன நம்பரோ அதுதான் சின்ன வேல்யூன்னு எடுத்துக்கலாம். அப்போ 3/18 தானே. அப்போ 2ஆவது இருக்கிறது தானே 3/18ன்னு எடுத்தோம். அப்போ 1/6 தான் இருக்கலே சின்னது. அடுத்தது 8/18 லாஸ்ட்டாக இருக்கிறது தானே. ஸோ இதுதான் சின்ன வேல்யூ. இப்போ 4/9. அடுத்தது ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ 12/12 மொதல் வேல்யூ 2/3. ஸோ இதுதான் அந்த ஏறு வரிசை. இந்த ஆர்டரில் எழுதுவோம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 1/6, 4/9, 2/3ன்னு கிடைக்கும். இதவே இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அது என்ன மெத்தட் அப்படின்னா, இதே கொடுத்துருக்க பின்னங்களில் நம்ம 2 2ஆக எடுத்து கம்பேர் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு 2 ரேஷியோவை நம்ம எடுத்துக்கணும், 2 பின்னத்தை. இப்போ 2/3, அதே போல் 1/6ன்ட்டு. இப்போ இதில் எது பெருசு எது சிறுசுன்னு பார்க்குறதுக்கு ஜஸ்ட்டு கம்பேர் பண்ண, கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். அப்போது 6 12, 1 3 3. இதில் 12லையும் 3லையும் எது சின்னது, 1/6. அதாவது 3 தான் சின்னது. அதுக்கு கீழே இருக்க வேல்யூ தான் நம்ம சின்னது பின்னம்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போது நம்ம இதை மட்டும் வச்சு எது சின்னது எது பெருசு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இங்கே நம்ம சூஸ் பண்ண சின்ன வேல்யூவும் அடுத்து இன்னொன்று இருக்குல்ல, இன்னொரு பின்னத்தையும் நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ அது ஃபைனலாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 2 இதுலையும் கம்பேர் பண்ணும்போது 2ஐயும் விட இதுதான் சின்னது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ 1/6ஐயும் 4/9 இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 9 6 24. அப்போ 9 தானே சின்னது. அப்போ 9 சின்னது அப்படின்னா 1/6 தானே. 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது 1/6 தான் சின்னது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், மீதி இருக்க 2 ரேஷியோ, இப்போ இந்த ரேஷியோவையும் நம்ம கம்பேர் பண்ணலை. அப்போ கம்பேர் பண்ணால் தான் அடுத்த சின்ன ரேஷியோ தெரிஞ்சிடும்.
இதே மெத்தடை யூஸ் பண்ணலாம். 2/3 4/9 கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 20 18 முன்னாங்க 12. அப்போ 12 தானே சின்னது. ஸோ 4/9 தான் ரெண்டாவது சின்ன வேல்யூ. அப்போ 4/9. லாஸ்ட்டாக இருக்குது 2/3. இதுதான் ஆல்ரெடி இந்த ஆர்டர் தான் நம்ம லாஸ்ட்டில் நம்ம பார்த்தது. ஸோ எல்சிஎம் எடுத்து பார்க்குறோம், அது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் கான்செப்டில் பார்க்குறோம், இது நிறைய இடங்களில் யூஸ் ஆகும். இதுவே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரேஷியோ கான்செப்டில் எது சின்ன ரேஷியோ எது பெரிய ரேஷியோ எது 3-4 ரேஷியோ கொடுத்து ஏறு வரிசையில் எழுதுக இறங்கு வரிசையில் இந்த மாதிரி கேட்குற எல்லாத்துக்குமே இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. பேசிக் தெரியாதவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பரை வச்சு நிறையா கொடுப்பாங்க. இப்போது இன்னும் ஒரு சில தியரிட்டிக்கல் பாயிண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. என்னன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கவனிங்க. ஒரு பின்னத்தின் தொகுதி ஒன்றாக இருப்பின் அப்பின்னம் ஓரலகு பின்னம் எனப்படும். ஆக்சுவலாக இங்கே என்ன, ஒரு பின்னத்தோட தொகுதிங்கிறது என்ன, மேலே இருக்க வேல்யூ தானே. ஸோ மேலே இருக்க வேல்யூ ஒன்றா இருந்துச்சுன்னா அந்த பின்னத்துக்கு பேருனா ஓரலகு பின்னம். அப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு நம்பருக்கு மேலே 1 மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே இது ஓரலகு பின்னம் தான். அப்போ 1/7 1/5 இதெல்லாம் ஓரலகு பின்னம் தான். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து இந்த மாதிரி ஓரலகு பின்னங்கள்லே எது பெருசு எது சிறுசுங்கிறத பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரலகு பின்னங்களில் பெரிய பகுதியை பெற்றுள்ள, அப்போ பகுதிங்கிறது கீழே இருக்க வேல்யூ தானே. ஸோ இங்கே 5 7ங்கிறதுல 7 தான் பெரிய வேல்யூ, பெரிய பகுதி இதுக்கு தான். இந்த பெரிய பகுதியை பெற்றுள்ள பின்னமே சிறிய பின்னமாகும். பாருங்கள், அப்படியே ஆப்போசிட், எது பெருசாக இருக்கும், நம்பர் பெருசாக இருக்கும். அதாவது ஓரளவு பின்னத்தில் மேலே 1 வர்றதில்ல, இதில் எது பெரிய வேல்யூ அதுதான் சின்ன பின்னம். அப்படியே ஆப்போசிட், எது பெரிய நம்பரோ அதான் சின்னது. ஸோ இதுதான். ஸோ அதை தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த பாயிண்ட்டை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓரளவு பின்னத்தில் எது பெரிய பகுதியோ அதுதான் சிறிய பின்னம் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓரளவு பின்னம்னா ஃபஸ்ட்டு என்னான்னு தெரிஞ்சிருக்கணும், மேலே 1ன்னு வரணும். ஓகேவா? இப்போ அடுத்தது இன்னொரு பாயிண்ட்டு கீழே இருக்குது, அதை நீங்கள் நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் கவனிங்க. ஒரே தொகுதியை உடைய 2 பின்னங்களில் சிறிய பகுதியை கொண்டுள்ள பின்னமே அவற்றுள் பெரிய பின்னமாக அமையும். இதில் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரே தொகுதியை உடைய, இங்கே பெரிய பகுதி இந்த மாதிரி கான்செப்ட், இது தனி பாயிண்ட்டு. இப்போ ஒரே தொகுதியை விட அப்படின்னா இப்போ 2/3 எடுத்துக்கோங்க, அதே போல் 2/4 கூட எடுத்துக்கோங்க. உடைய 2 பின்னங்களில் சிறிய பகுதியை கொண்டுள்ளது. சிறிய பகுதினா கீழே, சிறிய பகுதிங்கிறது இதுதான். ஸோ அப்போ சிறிய பகுதியை கொண்டுள்ள பின்னமே அவற்றுள் பெரிய பின்னமாகும். ஸோ ஃபஸ்ட்டு ஓரலகு பின்னம் அப்படிங்கிறதுல ஆப்போசிட், எதுக்கு பெரிய பகுதி இருக்கோ அதுதான் சின்ன பின்னம். அதே இது 1ன்னு இல்லாமல் வேறு ஒரு நம்பர்லாம் சேம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா, சேம் தொகுதி அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே இருக்க அந்த சிறிய பகுதி தான் பெரிய பின்னம் அப்படின்னு அர்த்தம். அப்போது இங்கேயும் அதே கான்செப்ட் தானே, இங்கேயும் அதே கான்செப்ட் தான், பட்டு இந்த பெரிய நம்பரை வச்சு சொல்கிறாங்க. அப்போ எது சின்ன பகுதியோ அதுதான் பெரிய பின்னம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ எது சின்னதோ அதுதான் பெருசு, எது பெருசோ அதுதான் சின்னது. அந்த கான்செப்ட் தான் இவங்க இந்த விதத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்களையும் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, அந்த ட்ரிக்கை அப்ளை பண்ணுற மாதிரியே இங்கே கொஸ்டின் இருக்கும். இதில் எது பெரியது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 பின்னத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 15 8 3 24. இப்போ எது பெருசு 24னா 3/5 தான் பெருசு. அதே ஏறு வரிசையில் அமைக்க அப்படிங்கிறம்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மெத்தேடு தான். இறங்கு வரிசையில் அமைக்க அப்படிங்கிறது இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான ஆன்சரை கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன கேள்வி கேட்குறனோ அதுக்கான ஆன்சரை பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது 2 பின்னங்களோட கூட்டல் கழித்தல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போது நம்ம பின்னங்கள் வந்துச்சு அப்படின்னாவே நம்ம எல்சிஎம் எடுப்போம். இப்போ ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் நம்ம எல்சிஎம் எடுப்போம், அதாவது 2 பின்னங்கள் இப்போ இந்த மாதிரி 1/2ன்னு கொடுத்துருக்காங்க, அதே போல் 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 பின்னங்களுக்கு இடையில ப்ளஸ்ஸோ அல்லது மைனஸோ இந்த மாதிரி இந்த 2 சிம்பிளில் ஏதாவது ஒன்று வந்திருந்தா தான், 2 சிம்பிள்கள் வந்திருந்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம்,
இதுக்கு நம்ம எல்சிஎம் பார்ப்போம். அதே போல் ஒரே ஒரு பின்னம்னு வந்து இன்னொரு ஒரு முழு நம்பர் வந்திருந்தாலுமே கூட அதுக்கு இடையில ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பர்டிகுலர் சம்மை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு எல்சிஎம் நம்ம எடுப்போம். புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ எங்கே எல்சிஎம் எடுக்கணுங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். ஒன்று ரெண்டுமே பின்னம் இருந்தாலுமே கூட எல்சிஎம் எடுக்கணும், அல்லது ஏதாவது ஒரு பின்னம் இருந்து ஒரு முழு நம்பர் இருந்துச்சுனாலும் அங்கேயும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எங்கே எல்சிஎம் எடுக்க தேவையில்லை, ரெண்டு பின்னங்களுக்கு இடையில மல்டிப்ளோ அல்லது டிவைடோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு சிம்பிளுக்கு இடையில நம்ம எல்சிஎம்மில் அதெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல் ஒரு பின்னமும் ஒரே ஒரு முழு நம்பருக்கு இடையில மல்டிப்ளோ அல்லது டிவைடோ எது வந்தாலும் நம்ம எல்சிஎம்லாம் எடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் அப்படியே நம்ம சிம்ப்ளை பண்ணிடலாம். இப்போ இங்கே மல்டிபிள்னு இருந்தால் இந்த மாதிரி சிம்ப்ளை பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி தான் சின்ன சின்ன சம்மாக உங்களுக்கு சின்ன சின்ன நம்பராக வச்சு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ரெண்டு பின்னத்தை கூட்டுக இந்த மாதிரி வார்த்தைகளையும் கொடுக்கலாம், வித்தியாசத்தை காண்க இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் சிம்பிளாகவே ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு பின்னங்களுக்கு ப்ளஸ்ஸு ஆட் பண்ணுங்க அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் எடுப்போம். ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுல வேறு டிஃப்ரெண்ட்டாக நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு பொதுவாக நம்ம எல்சிஎம் டானாவத்தில் நம்ம கண்டுபிடிக்கலாம். சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா டைரெக்டாக நம்ம எது பெரிய நம்பரோ அதை இன்னொரு நம்பரோட மடங்கில் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டாபிக் கவனிக்காதவங்க பாருங்கள். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் 21ன்னு எடுத்துக்குவோம். அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 9 ப்ளஸ் 7 2 14. அப்போ இதை நம்ம ஆட் பண்ணால் 23ன்னு வரும், 21ன்னு வரும். அவ்வளோதான், இதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். அதே போல் ரெண்டுக்கு இடையில மைனஸ் வந்தாலும் இதே கான்செப்ட் தான், நம்ம லாஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இப்போ இது ரெண்டுக்கும் 4 தான் இதற்கான எல்சிஎம். இப்போ இங்கே மேலே இந்த 4ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு மேலே என்ன இருக்கோ அப்படியே வந்துடும், மைனஸ் 2 2 4 தான் வரும். அப்போ மேலே 2 மல்டிபிள் பண்ணால் 1 2 2 சால்வ் பண்ணால் 1/4. இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். பாருங்க, ஆல்ரெடி என்ன சொன்ன மாதிரி சென்டென்ஸாகவும் கொடுப்பாங்க. பயிற்சி கணக்கில் அதே போல் தான் உங்களுக்கு இதே சிம்பிளான ட்ரிக் தான் அப்ளை பண்ணணும். ஆனால் அதில் சென்டென்ஸாக கொடுப்பாங்க. நம்ம சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்களே வேறு ஏதோ பெரிய வேலையாக இருக்குமா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ரொம்ப சிம்பிளானதான். அடுத்தது தகா பின்னம் கலப்பு பின்னம். ஃபஸ்ட்டு நம்ம தகா பின்னம் தகு பின்னம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கலப்பு பின்னங்கிறது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தகா பின்னம் அப்படின்னா இப்போ இங்கே ரொம்ப சிம்பிளாக ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஒரு பின்னம் எடுத்துட்டோம்னா இப்போ எக்ஸாம்பிள் 5/3ன்னு இருக்குது. இதில் தொகுதி பெருசாக இருக்கா, பகுதிங்கிற வேல்யூ சிறியதாக இருக்கா, இந்த மாதிரி தொகுதி பெருசாக இருந்து பகுதி சின்னதாக இருந்தது அப்படின்னா இது தகா பின்னம். அப்போ கலப்பு பின்னம் எல்லாமே தகா பின்னமாக தான் மாறும். இப்போ எக்ஸாம்பிள் 2 1/2 இருக்குது, இது ஒரு கலப்பு பின்னம். இப்போ இதை நம்ம பின்னமாக மாற்றுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்க இந்த பகுதியையும் இந்த முழு எண்ணையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 2 4ன்னு வரும். இந்த மேலே இருக்க தொகுதியை ஆட் பண்ணணும். அப்போ 4 + 1 5, 5 கீழே என்ன இருந்துச்சோ அதை அப்படியே நம்ம போட்டுறணும். இப்போ 5/2 அப்படின்ட்டு இதுதான் நம்ம நோட் பண்ணுறது. அப்போ இது என்ன ஆகுது, மேலே பெரிய நம்பராகவும் கீழே சின்ன நம்பராகவும் வருது. அப்போ இதை நான் என்னன்னு சொல்லுவோம், தகா பின்னம் நம்ம சொல்லுவோம். அப்போ இதுதான் இந்த தகா பின்னம் கலப்பு பின்னம் பற்றி பேசிக் தெரிஞ்சுக்க வேண்டியது. பார்க்கலாம். இனி இதை வச்சும் கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், ஒரு தகா பின்னங்கிறதுல என்ன இருக்கும், நீங்கள் கலப்பு பின்னத்தில் என்ன மாற்றம் பண்ணுவீங்களோ அதுதான் இருக்கும். முழு எண்ணையும் பகுதியும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மேலே இருக்க தொகுதியை ஆட் பண்ணுவோம், டிவைடில் பகுதி என்ன இருந்துச்சோ அதே நான் பண்ணுவோம். ஸோ அதான் இங்கே என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் பேசிக் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலப்பு பின்னம்லாம் ஒரு 2-3 கலப்பு பின்னம் கொடுத்து அதில் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. கலப்பு பின்னங்களோட கூட்டல் கழித்தல் அப்படிங்கிறதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலப்பு பின்னங்களாக கொடுத்து இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா 2 மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தெல்லாம் ஒரு தகா பின்னமாக நம்ம மாற்றிடணும். மாற்றணும் அப்படின்னா பாருங்கள், இப்போது 8 8 + 3 11 11/4 இதுதான்
இங்கே இந்த கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றிட்டோம். அதே போல் தான் இங்கேயும் 2 4 4 + 1 5 5/4. அதே போல் ஒரு நாள் 4 4 + 1 5 5/4. என்ன இடையில என்ன சிம்பிள் இருந்தோ அதை கரெக்டாக நோட் பண்ணிடணும். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லாமே இங்கே 2, ஓகே, இங்கே 2. இப்போது 4 2 4ல் எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா இடையில ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் இந்த மாதிரி கான்செப்ட் வந்தால் எல்சிஎம் சொல்லியிருக்கல, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. எல்சிஎம்ங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற பெரிய நம்பர் 4 தான் அதற்கான எல்சிஎம். அப்போது 11 அப்படியே போட்டுருங்க. 2ஓட 2 மல்டிபிள் பண்ணால் தான் 4. அப்போ மேலே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 10 + 5 அப்படியே வரும். இப்போ மேலே இருக்க வேல்யூலாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 21 26 26/4. இது ஒரு தகாபின்னமாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் 26ல் எத்தனை 4 இருக்குது? 6 24. பேலன்ஸ் என்ன ஒரு 2 வருமா? 26ல் 24 போணுச்சுன்னா பேலன்ஸ் 2 2/4. இப்போ இதையும் இந்த பின்னங்களில் நம்ம அடித்து கொடுக்கலாம். 1 2 2 4. அப்போ 6 1/2 தான் நமக்கு தேவையான ஆன்சர். இது தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அதை ட்ரை பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், லாஸ்ட்டில் 6 1/2. அதே இது இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா இதே பின்ன வேல்யூ தானே கொடுத்துருந்தாங்க. இப்போ எது முழு நம்பரோ அதை மட்டும் எடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருந்தால் ப்ளஸ் பண்ணிடணும். அப்போது இந்த 2 இந்த 2 இந்த 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 5ன்னு வருமா? இப்போ பின்னங்களாம் நோட் பண்ணோம். 3/4 + 1/2 + 1/4. இப்போ எல்சிஎம் என்ன? 4 நம்ம எடுப்போம் பாருங்கள். இங்கே 3 + 2 வருமா? ஏன்னா 1 2 2 4. அதே போல் இங்கேயும் 1 2 + 1. இப்போ பாருங்கள் மேலே ஆட் பண்ணிங்கன்னா 6/4ன்னு வரும். இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணால் 6ல் ஒரே ஒரு 4 இருக்குது, மீதி 2 இருக்குது, 2/4. இதில் நீங்கள் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 1/2ன்னு இருக்கும். அதாவது 1 1/2ன்னு இருக்கும். ஆல்ரெடி முழு நம்பர் 5ன்னு நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல. இப்போ 5 + 1 1/2ல் இந்த 1 இதோட ஆட் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? 6 1/2ன்னு வரும். இதாக இருக்கான ஆன்சர். இந்த மெத்தட் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த கலப்பு பின்னத்தை தகாபின்னமாக மாற்றிட்டு சால்வ் பண்ணுவாங்க. அது எந்தவித கன்ஃபியூஷன் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக போயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பின்னங்களோட பெருக்கல். ஸோ இந்த பின்னங்களோட பெருக்கலில் எந்த சேஞ்சஸுமே பண்ணவே மாட்டோம். 2 பின்னம் கொடுத்துருக்காங்கன்னா அதை சிம்ப்ளை பண்ண முடிஞ்சால் சிம்ப்ளை பண்ணுவோம். ஆனால் எப்படி சிம்ப்ளை பண்ணுவோம்? கீழே இருக்க பகுதியோட மேலே இருக்க தொகுதி ஏதாவது சிம்ப்ளை ஆகிற மாதிரி நம்பர் இருந்தால் சிம்ப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி தானே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் இப்போ 2மே பின்னங்களாக இருந்துச்சுன்னா இங்கே ஒன்றுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு கலப்பு பின்னத்தையும் இந்த நம்பரையும் இதைத்தான் மல்டிபிள் பண்ணுங்கிற சொல்கிறாங்க. இந்த மாதிரி கலப்பின்னமும் நம்பர்னு இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்? இப்போ 4ங்கிறத நோட் பண்ணிடுங்க. பெருக்கல் அப்படிங்கிறனால 1 1/2ன்ட்டு. இப்போ இதுக்கு இப்போ கலப்பின்னத்தை பின்னமாக மாற்றிடணுமா? அப்போ 4 × 1 2 + 1 3 3/2. இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த பகுதியும் இங்கே இருக்க முழு நம்பரும் கேன்சல் ஆகும். 2 டைம்ஸ் வருமா? இப்போ 2 × 3 6. இதுதான் நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்கிறது. இந்த மாதிரி தான். இது ரொம்ப பேசிக்கானதான். அதே இது 2 கலப்பின்னா இருந்தாலுமே கூட நீங்கள் இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். இதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பாருங்கள், இப்போ இந்த 4ஆவதை பாருங்கள். 7 3/4 5 1/2 பெருக்குகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கலப்பினத்தை பின்னா மாற்றணுமா? 7 28 + 3 31 31/4. என்ன பண்ணணும்னா இந்த நம்பர் அப்போ 2 10 10 + 1 11/2 இந்த நம்பரால் பெருக்கியாச்சு. இப்போது கீழே இருக்கிறது எதுவுமே கேன்சல் ஆகாது, மேலே இருக்க எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போது டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 2ஐயும் மல்டிபிள் பண்ணிடுவோம், கீழே இருக்க 2ஐயும் மல்டிபிள் பண்ணிடுவோம். அப்போ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிறது 2 8ன்னு வரும். மேலே இருக்கிறதுல 31 11. நீங்கள் 31 மறுபடியும் இன் பண்ணி 31 போட்டு 1 4 3ன்னு போடுங்க. இதுதான் அதற்கான ஆன்சர். இது 11ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக்கான ட்ரிக்கு. ஸோ இதை தெரியாதவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நார்மல் மல்டிப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போது இதை பெருக்கிட்டோம் அப்படின்னா இதோட முடியாது. இப்போ இந்த இதில் நீங்கள் சிம்ப்ளை பண்ண முடிஞ்சால் சிம்ப்ளை பண்ணிடலாம். எப்படின்னா 34ல் எத்தனை 8 இருக்குது? 4 8 32, பேலன்ஸு 2 வரும். அப்போ 21ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 21 தானே. 21ல் எத்தனை 8 இருக்குது? 2 8 மட்டும்தான் இருக்குது. 2 8
இல்லாட்டா 16. அப்போ 21ல் 16 போணுச்சுன்னா பேலன்ஸ் 5, 5/8. அதாவது கலப்பு பின்னத்தில் நம்ம எழுதணும் 42ங்கிறது இந்த மாதிரி போடணும், 5/8 இந்த மாதிரி போட்டுறணும். ஸோ இதுதான் அதற்கான ஆன்சர். நம்ம அவசரத்தில் 42ஐயும் அப்படியே பக்கத்தில் 5/8ன்ட்டு முழுசாக நம்ம நோட் பண்ணிட முடியாது. இந்த மாதிரி பண்ணோம்னா அது தப்பு. ஸோ கலப்பின்னம் அப்படின்னா ஃபஸ்ட்டு முழு நம்பரை நோட் பண்ணணும், கரெக்டாக சமமாக அந்த பின்ன வேல்யூ நோட் பண்ணி சால்வ் பண்ணணும். இதுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வகுத்தல், பின்னங்களோட வகுத்தலில் ஒரு கண்டிஷன் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். என்ன கண்டிஷனுங்கிற சொல்கிறேன். இப்போது நம்ம எந்த நம்பர் நம்ம டிவைட் பண்ணுறதா இருந்தாலும், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ இங்கேயே நீங்கள் பாருங்கள், இங்கே எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கா. இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பின்னம் மற்றும் அவற்றின் தலைகீழின் பெருக்கப்பலன் எப்போதும் என்ன 1ங்கிறது தான். சரி, இது ஒரு பேசிக்கான ஒரு பாயிண்ட்டு. இப்போது வகுக்க எஸ் இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இதில் 2 கலப்பு பின்னத்தை நம்ம என்ன பண்ணணும், வகுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கலப்பு பின்னம் அப்படின்னாவே அது ஒரு பின்னம் மாற்றிட்டிங்கன்னா 4 2 8, 8 + 1 9, 9/2. அதே போல் இங்கே 2 6, 6 + 1 7, 7/2. இதெல்லாம் வந்து வகுக்கல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போது இந்த மாதிரி வகுக்கல்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சேஞ்சஸ் என்ன பண்ணணும்னா இந்த டிவைடை வந்து மல்டிப்புளாக மாற்றலாம். இதை மாற்றிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்து உள்ளதை தலைகீழாக மாற்றிடணும். அப்போ அதாவது 7/2ன்னு இருந்ததை 2/7ன்னு போட்டுடணும். இந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக பண்ணணும். இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 2 மேலே இருக்க தொகுதிக்குரிய 2ம் பகுதிக்குரிய 2 கேன்சல் ஆகும். மீதி 9/7ங்கிறது மட்டும் இருக்கும். 9/7ங்கிற மட்டும் இருக்கும். இது அதற்கான ஆன்சர் நம்ம எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ கலப்பினம்னு இருந்தாலும் டிவைட் பண்ண வேண்டாம். ஸோ அப்போ முழு நம்பர் இருந்துச்சுன்னா என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழு நம்பர் இங்கிட்டு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி 1/2 / 2ன்னு இருக்குது. அப்போ 1/2 போட்டுறேன். டிவைட் பலாம் மல்டிபிள் நோட் பண்ணுறேன். அப்போ மல்டிபிள் நோட்னா இதுக்கு அடுத்த நம்பர் என்ன பண்ணணும், தலையெல்லாம் நோட் பண்ணணும். இப்போ 2ங்கிறது அது தலையில் நோட் பண்ணால் 1/2ன்னு மாறும். அப்போ 1/2. இப்போ நம்ம டைரெக்டாக மல்டிபிள்னா டைரெக்டாக 1 2 4 இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதற்கான ஆன்சர். ஸோ நல்லா இதை ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளான ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம பயிற்சி கணக்குலே நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே போதுமானது. பாருங்கள், பயிற்சி கணக்கு பாருங்கள். பயிற்சி கணக்கில் இதே பேசிக்கான தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த இதுவுமே ரிஸ்க்குன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு பேசிக்ஸ் தெரியாதவங்க நீங்கள் இந்த நம்பர்ஸில் ஏதாவதுலாம் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். எந்த நம்பர் வேணால் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதில் லைட்டாக நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு பின்னாடி இந்த கொள்குறி வினாக்களில், அதே போல் இந்த திறனறி பயிற்சி வினாக்களில் இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் ஈஸியாகவே இப்போ நம்ம பார்த்துருக்க அதே மெத்தடில் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 7வது கணக்கு இதவே நம்ம சால்வ் பண்ணலாம். நல்லா கவனிங்க. 7வது சம் கேள்வியை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 1 1/3க்கும் 3 1/6க்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும் 4 1/6க்கும் 2 1/3க்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும் கூட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே இப்போ கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 1/3, அடுத்து 3 1/6, இதுக்கு இடையே உள்ள வேறுபாட்டையும் அப்படின்னா இது 2க்கு நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது 4 1/6க்கும் 2 1/3க்கும் இடையே உள்ள வேறுபாடு, இதுவும் வேறுபாடு தான். ஸோ அப்போ மைனஸ் பண்ணுறோம். இந்த 2 வேறுபாட்டையுமே கூட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ப்ளஸ்ன்னு வரணும். இதுதான் ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே நான் ஏற்கனவே இந்த கான்செப்டை சொல்லியிருக்கேன். ஒரு சென்டென்ஸை எப்படி ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது அதுதான் உங்களுக்குள்ளே முக்கியமான ஒரு ட்ரிக்கு. அதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாவே எப்படி சால்வ் பண்ணுங்கிறத ஆட்டோமேட்டிக்காக அவங்களால அதை கற்றுக்க முடியும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கலப்பினம் இருக்கலாம், பின்னமாக மாற்றலாமா? அப்போ என்ன ஆகும், 1 3 3 3 + 1 4, 4/3 மைனஸ் இங்கே 3 18 + 1 19, 19/6 இது 1. அதே போல் தான் இங்கேயும் நம்ம மாற்றணும். 6 4 24, 24 + 1 25,
அதே போல் 23 6 6 + 1 7 7/3. இப்போ என்ன பண்ணுவோம், உள்ளே 2 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தால் 6. அப்போது 23 6னா மேலே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 8ன்னு வரும். மைனஸ் இந்த 19 அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் அதே போல் இங்கேயும் எல்சிஎம் என்ன பண்ணோம், ஏன்னா எல்சிஎம் தானே எடுக்கணும், எல்சிஎம் 6ன்னு எடுப்போம். அப்போ 25 அப்படியே வரும். இங்கே 14ங்கிறது வருமா? ஓகே. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன, மேலே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -11/6. அதே போல் இங்கே ப்ளஸ் நம்ம நோட் பண்ணிடுறோம். இங்கே ப்ளஸ் 11/6ன்னு இருக்கும். அப்போ -11 அடுத்து +11ன்னு இருக்குது. 1/3க்கும் 3 1/6க்கும் இடையே உள்ள வேறுபாட்டை எழுதுக அப்படின்னு கேட்டுருக்காங்க. ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகும், இந்த 2 வேல்யூ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, 0 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஸோ இது மாதிரி நல்லா அந்த சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருக்கதையும் நம்ம கரெக்டாக ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே போல் தான் மற்றதுமே இருக்கும். நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் உங்களுக்கு இப்போ இந்த கொஸ்டின் 8வது கொஸ்டினை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். 3 1/5 என்ற பின்னத்தை பெற 9 3/7 என்ற பின்னத்திலிருந்து எந்த பின்னத்தை கழிக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பின்னத்தை பெறன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல, அப்போ 3 1/5 தான் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போது இந்த பின்னத்திலிருந்து 9 3/7 இதிலேருந்து எந்த பின்னத்தை கழிக்கன்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதாவது இதை கழிக்கணும், அதனால் அது -xன்னு வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த -xஐ ஈக்குவல் இந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ்ஸு, இந்த வேல்யூவை ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸு. அப்போ 9 3/7 -3 1/5 ஈக்குவல் டு -x இந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ நம்ம எப்பயும் போல தான் கலப்பின்னத்தை நம்ம பின்னமாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு சென்டென்ஸை எப்படி ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பேசிக்கானதான். நீங்கள் எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ஒவ்வொரு இதை மட்டும் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஈஸியான சம்ஸ் தான், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேளுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தது தான், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணணும். முயல் தனது உணவை எடுக்க 26 1/4 மீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும். ஒரு தாவலுக்கு 1 3/4 மீட்டர் தூரத்தை கடக்குமானால் தனது உணவை எடுக்க எத்தனை முறை தாவ வேண்டும்? இது எல்லாமே மொத்த வேல்யூ 26 1/4 இருந்து இந்த 1 3/4 நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ கலப்பினத்தில் நம்ம பின்னமாக மாற்றிடணும்ல. ஸோ அதுக்கேற்றாப்படி இதை நீங்கள் பின்னமாக மாற்றிடலாம். மாற்றும்போது எது கேன்சல் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு பின்னத்துக்கு கீழே இப்போ 26 × 4 அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 24 24க்கு 4 பேலன்ஸ் 2. அடுத்து 8 2 10 104 இதோட சேர்த்தோம்னா 105. அப்போ 105 / 4 நோட் பண்ணலாம். இங்கே ஒரு 4 4 + 3 7ன்னு வரும். 7/4. இப்போது 2 பின்னம் வந்துச்சு அப்படின்னா இப்போ 105/4ங்கிறத அப்படியே நோட் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த பின்னம் வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு டிவைடு கீழே ஒரு பின்னம் வந்துச்சுன்னா அதை அப்படியே தலையில நோட் பண்ணிடலாம். அதாவது மல்டிப்பிளில் தலையில் நோட் பண்ணோம்னா அவங்களுக்கு 4/7ன்னு வந்துடும். 4/7ன்ட்டு. அப்போ இதுவே 4 4 கேன்சல் பண்ணோம். அடுத்து 1 7 இங்கேயும் 1 7 பேலன்ஸ் 3 35னா 7 35. அப்போ 15 தாவல் தாவணும், 15 முறை தாவணும் அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப பேசிக்கான இருந்தாலும் ஒன்ஸு அதை நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ணியாச்சு அப்படின்னா, எது ரேர் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா, பெரிய நம்பராக இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் நல்லா ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்பயும் போல் பாட சுருக்கம் நாங்கள் பாருங்கள். என்னென்னா நம்ம தியரி பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோமோ அது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஒன்ஸ் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.